ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போறோம். இது ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா தான். ஆனா நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி ரிவெஞ்ச் ட்ராமா இல்லாம இது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். ஹீரோயினை சில பல கேங்ஸ்டர் எல்லாம் சேர்ந்து ரேப் பண்ணிடுறாங்க. அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அவங்க அம்மா வராங்க. ஹீரோயினோட அம்மா ரிவெஞ்ச் எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கறத மீதி ஸ்டோரியா இருக்க போது. இந்த ட்ராமா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குமே இந்த ட்ராமா ரொம்ப பிடிக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். சோ ப்ளீஸ் லைக் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஸ்டார்டிங்ல ஒரு கிராமத்துல இருக்க ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு கவர்னரோட டீம் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இந்த டீம் எல்லாம் யாரு தேடி வந்திருப்பாங்கன்னா ஹீரோயினோட அம்மாவை தேடி தான் வந்திருப்பாங்க. ஏன்னா ஹீரோயினோட அம்மாவுமே ஒரு பெரிய கவர்னர் ஆபீசர் தான். இவங்க கவர்னரா இருக்கனால தான் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கிராமத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி அதுல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது அந்த வில்லேஜ்ல இருக்க யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த கவர்னர் டீம் எல்லாம் உள்ள வந்துட்டு இருக்கத பார்த்தோன்னா அங்க கஸ்டமர் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. யார் இவங்க, எதுக்கு இங்க உள்ள வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஏதோ ரைடு தான் வராங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூல் பொண்ணு காட்டுறாங்க இல்லையா, இவங்க தான் நம்ம டிராமாவோட ஹீரோயின். அவங்க எல்லாத்தையுமே பார்த்தோன்னா பயந்து போய் அவங்க அம்மா கிட்ட, அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா, நிறைய பேர் வராங்க, இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவுமே ஹீரோயினை சமாதானப்படுத்துறாங்க. இங்க பாருமா, இவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான், நீ எதுவும் பயப்படாத, நீ உள்ள போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை அனுப்பி வச்சிடறாங்க. ஹீரோயின் உள்ள போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட அம்மா கிட்ட அந்த கவர்னர் டீமோட ஹெட் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள பார்க்க ஜெனரல் லின் வந்துட்டு இருக்காங்க. நீங்க ஜெனரல் லின்னோட டீச்சருங்கிற விஷயம் உங்க பொண்ணுக்கு கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் அம்மாவுமே எதுவுமே யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள ஒரு லேடி வராங்க. இவங்க தான் ஜெனரல் லின்னு. இவங்க தான் இருக்கிற எல்லா ஜெனரலுக்குமே ஹெட். அவங்க டீமை வெளில போக சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா கூட சண்டை போடுறாங்க. ஹீரோயினோட அம்மாவுமே சூப்பரா டிஃபீட் பண்றாங்க. அப்போ அந்த ஜெனரல் லின் சொல்றாங்க, பரவாயில்ல டீச்சர், உங்களுக்கு இவ்வளவு வயசானாலும் நீங்க இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. நாங்க இங்க வந்ததே உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாம். பாடியில இப்ப சிச்சுவேஷன் சரியில்லை, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க தான் வந்திருக்கேன். உங்களுக்கு தான் ஸ்பெஷல் எபிலிட்டி எல்லாம் இருக்குல்ல, உங்களாலதான் பாடியில இருக்க எனிமியா டிஃபீட் பண்ண முடியும். ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, நான் ஆர்மியை விட்டு பல வருஷம் ஆகுது. நான் இப்ப என் பொண்ணு கூட ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆர்மில இருந்தப்போ நான் நிறைய எனிமியா சம்பாரிச்சு வச்சிருக்கேன். பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் தனியா இந்த மாதிரி ஒரு வில்லேஜுக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜெனரல் இன்னும் சரி, இதுக்கு மேல நான் உங்களை கம்பல் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் அந்த லீடர் கிட்ட, நீங்க இங்க இருந்து எங்க டீச்சர் என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, அவங்களோட டெய்லி ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஆர்மி ஆபீசர் சொல்லிட்டு யாருக்குமே தெரியக்கூடாது, அந்த விஷயம் தெரியாத மாதிரி நடந்துக்கோங்க. அவங்க பொண்ணுக்குமே நாம தான் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதனால இந்த லீடருமே என்ன பண்றாருன்னா டெய்லியுமே ஹீரோயினோட அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிடுறதுக்கு ஆர்மி ஆபீசர்ஸ் அனுப்பி வைப்பாங்க. அவங்க எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்ல நிறைய ரவுடி பசங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஸ்கூலுக்கு போயிட்டு முடிச்சிட்டு வந்தோம்னா அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவா. அப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ரவுடி பசங்க எல்லாம் ஹீரோயினா பாக்குறாங்க. அவங்களுக்கு ஹீரோயினா ரொம்பவே பிடிச்சு போயிருது. எப்படியாவது ஹீரோயினா புள்ளி பண்ணணுங்கிறதுக்காகவே அவ ஆர்டர் பண்ண டிஷ்ல அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி கரப்பாம்பூச்சி போட வைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ரவுடி பசங்க எல்லாம் சேர்ந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவை கூப்பிட்டு, இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் யாரு, நீங்க தானே, இங்க பாருங்க, நீங்க கொடுத்த ஃபுட்ல கரப்பாம்பூச்சி இருக்கு, இது எப்படி நாங்க சாப்பிடுறது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, இல்ல இல்ல எங்க ரெஸ்டாரண்ட்ல அப்படி எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்ல அவங்க பிளேட் எடுத்து காட்டுறாங்க. அதுல கரப்பாம்பூச்சி இருக்கு. இதை பார்த்த உடனே ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, சரி உங்களுக்கு வேணா நான் வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணி கொடுக்கறேன், இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ரவுடி பையன் ஒருத்தர் சொல்றான், இங்க பாருங்க, நாங்க காசு கொடுத்திருக்கோம், எங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்போ இன்னொரு ரவுடி சொல்றான், இங்க பாருங்க, எங்களுக்கு பணம் எல்லாம் வேண்டாம், உங்க பொண்ணு இருக்கா இல்லையா, அவ என் கூட உட்காந்து ட்ரிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, இல்லங்க, அவ ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, அவ ட்ரிங்க் எல்லாம் பண்ண மாட்டா, உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நான் வேணா உங்க கூட உட்காந்து ட்ரிங்க் பண்றேன், அவளை தயவு செஞ்சு ப்ளீஸ் இதுல இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த ரவுடி அது எதுவுமே கேட்கற மாதிரி தெரியல. ஹீரோயினா, பாப்பா நீங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயின் பயந்துட்டே வந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் அம்மா தடுக்கிறாங்க, இங்க பாரு பாப்பா, நீ இங்க வேண்டாம், வேற எங்கேயாவது போய் சர்வ் பண்ணு, இவங்கள நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அந்த ரவுடி பசங்க எல்லாம் ஹீரோயினை போக விடாம
வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இத பார்த்து ரொம்ப பயப்படுறா. அப்போ ஒரு ரவுடி சொல்றான், இங்க பாரு, நாங்க யாருன்னு தெரியுமா? டேங் ஃபேமிலியோட யங் மாஸ்டரோட ஆளு. நாங்க சொல்ற மாதிரி மட்டும் நீங்க பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ரெஸ்டாரண்டே இல்லாத மாதிரி ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, ஐயோ அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க, தப்பு எங்க மேலதான், அதுக்காக நீங்க சொல்ற மாதிரிலாம் இப்படி பண்ணிட்டு இருக்க முடியாது, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுக்கோங்க, நாங்க இத்தனை வருஷமா இந்த ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கோம், ஆனா இந்த மாதிரி தப்பு வந்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ரவுடி கத்த ஆரம்பிக்கிறான். இந்த டேங் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த வில்லேஜ்ல ஒரு பெரிய ஆளு, நிறைய பணம் பலம் செல்வாக்கு பலம் எல்லாம் கொண்டவன். இங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்துட்டு இருந்தோம்னா அங்க ஆர்மி ஆபீசர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க லீடருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள அந்த டேங் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் உள்ள வந்துட்டு இருக்கான். என்னடா இங்க சத்தம், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உள்ள வந்துட்டு இருக்கா. அந்த ரவுடி இந்த டேங்க பார்த்தோன்னு பல்ல காட்ட ஆரம்பிக்கிறான். அவன் தைரியமா உள்ள வந்து உட்கார்ந்துட்டு, என்ன யார் சொல்ற மாதிரி பண்ணுங்க, யாருன்னு உனக்கு எல்லாம் தெரியும்ல, நான் தான் டேங் ஃபேமிலியோட யங் மாஸ்டர், நீ மட்டும் உன்னோட பொண்ணை ட்ரிங்க் பண்ண சொல்லேனா இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கிற இடம் தெரியாம ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். இருக்கிற ரவுடிகள்லாம் அந்த ரெஸ்டாரண்ட் போட்டு உடைக்க போறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு லீடர் வராங்க. லீடரை பார்த்தோன்னே இந்த டேங் உடனே, கவர்னர் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நாளைக்கு வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கு, நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். அப்ப லீடர் வந்து கோவமா கத்துறான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பொண்ணை நீ ட்ரிங்க் பண்ண சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்க, இத கேட்டோன்னா அந்த டேங் வந்து ஹீரோயினோட அம்மா பார்த்துட்டு, என்ன பெரிய இடத்துல அஃபேர் வச்சிருப்ப போல, நான் தான் உன்னை குறைச்சு மதிப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவை பத்தி தப்பா பேசுறாங்க. கவர்னர் வந்து சும்மாதான் வந்து என் பொண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க, அதான் அவன் தப்பா பேசிட்டான். இத கேட்டோன்னா அந்த லீடருக்கு கோவம் வந்து அந்த டேங்க சப்புன்னு அறிஞ்சிடுறாங்க. அந்த லீடர் வந்து டேங்க திட்டி, அவங்க ரெண்டு பேத்துக்கிட்டே மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல, அவனுமே வேற வழி இல்லாம ஹீரோயின் கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் மன்னிப்பு கேக்குறான். ஹீரோயினை புலி பண்ணாங்க இல்லையா, எல்லாருமே சுத்தி இருந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. மன்னிப்பு கேட்டுட்டு வந்தோன்னா அந்த டேங்கோட மூஞ்சி அப்படியே மாறிடுச்சு. அவன் இப்ப சம கோவத்துல இருக்கான். ஏன்னா இந்த ஊர்லயே அவன் தான் பெரிய புள்ளி. இப்போ எல்லாரும் முன்னாடியும் அந்த லீடர் வந்து இவங்களுக்காக அரைஞ்சிட்டாங்க இல்லையா, அதனால ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். நெக்ஸ்ட் ஹீரோயின் ஸ்கூல் முடிஞ்சு நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவ ரவுடி ஆட்கள் எல்லாம் வச்சு ஹீரோயினை கடத்திடுறான். ஹீரோயின் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, அவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, அவ என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த டேங்க் சொல்றா, நேத்து அந்த கவர்னர் லீடர் வந்து அவங்களை காப்பாத்தினாங்கன்னு ஓவரா ஆடிட்டு இருந்தீங்கல்ல, இன்னைக்கு யார் வந்து அவனை காப்பாத்த போறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேங்க் வந்து ஹீரோயினோட மூஞ்சி பிடிக்க, ஹீரோயினுக்கு அதை பிடிக்காம கையை பிடிச்சு கடிச்சு வச்சிடறா. அவங்க எல்லாரும் சேர்ந்து, நேத்து நீங்க பண்ணதுக்கு இன்னைக்கு நீ அனுபவிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட எல்லாருமே தப்பா நடந்துக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே வந்து வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா வந்து ஸ்கூலுக்கு போன பொண்ணு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அம்மாக்கு ஹீரோயின் தான் கால் பண்றாங்க, அம்மா உங்க பொண்ணு நான் இப்ப கிளீனா இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுகுறா. இதை கேட்டோன்னு ஹீரோயினோட அம்மாக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ தப்பு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தேடி தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்கு, அதுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அங்க ஹீரோயின் ரொம்பவே பயந்த நிலைமையில கூனி குறுகி உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளை பார்த்தோன்னே ஹீரோயினோட அம்மா செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஃபேஸ்ல எல்லாம் அடிபட்டு இருக்கு. ஹீரோயினோட அம்மா தான் ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினை ஹாஸ்பிட்டல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹீரோயின் இப்போ தூங்கிட்டு தான் இருக்கா. இருந்தாலுமே அவ பயத்துல கத்த ஆரம்பிக்கிறா. அவ அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னுமே வெளியில வரல. இத பாக்குற ஹீரோயினோட அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்ப ஹீரோயின் வந்து கண்ணு திறந்து பார்த்துட்டு, அம்மா எனக்கு வாழ்றக்கே பிடிக்கலமா, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினோட அம்மா தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாருமா, நீ இதுக்கப்புறம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், நீ எது நினைச்சும் அழுகாத, உன்னை யார் இப்படி பண்ணா நீ அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினுமே அழுகுறா, அம்மா உங்களால எதுவும் பண்ண முடியாதுமா, அவங்க ரொம்ப ரிச் பவர்ஃபுல், நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, அம்மா எல்லாத்தையோட பவர்ஃபுல்மா, உனக்காக அவங்க எல்லாத்தையுமே நான் ரிவெஞ்ச் எடுப்பேன், சொல்லு யார் உன்னை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் அதெல்லாமே நினைச்சு பார்த்து பயத்துல கத்த ஆரம்பிக்கிறா. அவளோட காதை பொத்திட்டு, அம்மா ப்ளீஸ்மா என்கிட்ட இதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. அப்போ அவங்க நர்ஸ் உள்ள வந்துட்டு, பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்க எமோஷனலா ரொம்பவே அப்செட்டா இருக்காங்க, அவங்களுக்கு இப்ப ரெஸ்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவை வெளியே அனுப்பி வச்சிடறாங்க. ஹீரோயினோட அம்மா வெளியில வந்தோன்னு அந்த கவர்னர் லீடர் சொல்றாங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த டேங்க் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் தான், நேத்து ரெஸ்டாரண்ட்ல அவனை அவமானப்படுத்தினதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினோட அம்மாக்கு இதை கேட்டோன்னு செம கடுப்பாயிருச்சு. அவங்க போய் சண்டை போட போறாங்க. அப்போ அந்த லீடர் தான் தடுக்கிறாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் கவர்னர் டீம் எல்லாமே கூப்பிட்டு வந்துடுறேன், அந்த டேங்க் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, அவங்கள அவங்களால சமாளிக்க முடியாது அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அம்மாவுமே எது வந்தாலும் நானே தனியா ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. கவர்னர் லீடர் உடனே ஜெனரல் லின்னுக்கு தான் கால் பண்றாங்க. இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி அவங்க தனியா சண்டை போட போயிருக்காங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இப்போ இந்த டான் ஃபேமிலி தான் காட்டுறாங்க. அந்த டான் ஃபேமிலில இருக்கவங்க யாரோ இப்ப புதுசா ஏதோ கவர்னர் ஆக போறாங்களாமா. அதுக்காக பார்ட்டி வச்சிட்டு இருக்காங்க. இது இந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு முக்கியமான நாள்னு சொல்றாங்க. அந்த ஃபேமிலில அந்த யங் மாஸ்டரும் அவங்க கூட இந்த ரவுடிஸ் எல்லாருமே சேர்ந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்திருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோவை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா மாசா உள்ள வந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட அம்மாவை எல்லாரும் தடுக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மா எல்லாத்தையும் போட்டு அடி வெளுத்துட்டு இருக்காங்க. உள்ள வந்த உடனே டே யங் மாஸ்டர் வெளில வாடா, இன்னைக்கு நீ என் கையால தான் சாக போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டேங்க் ஃபேமிலியோட ஹெட் வந்து யார் நீங்க, எதுக்காக இப்படி எல்லாம் வந்து கத்திட்டு இருக்கீங்க, இன்னைக்கு டேங்க் ஃபேமிலில ஒரு முக்கியமான பார்ட்டி நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த யங் மாஸ்டர் வந்து ஹீரோயினோட அம்மாவை கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். நேத்து நான் இவங்க பொண்ணு கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், அதை பத்தி தான் கேட்க வந்திருப்பாங்க போல, நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டன ரவுடிஸ்மே ஆமா ஆமா நாங்களும் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க இங்க நான் வந்ததுக்கு 2 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் இந்த டேங்க் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் கொல்றது, செகண்ட் ரீசன் இந்த டேங்க் ஃபேமிலியை நான் இல்லாம ஆக்க போறேன், இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த யங் மாஸ்டர் சொல்றா, நீ ஒரு வீக்கான பொண்ணு, உன்னால எப்படி எங்களை எல்லாத்தையும் அழிக்க முடியும், நேத்து உன் பொண்ணு மட்டும்தான் மாட்டினா, அதனால அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, இன்னைக்கு நீயே வந்து மாட்டிக்கிட்ட, சரி வா நம்ம என்ஜாய் பண்ணலாம், என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஹீரோயினோட அம்மாவை ரூமுக்கு இழுத்துட்டு வர சொல்றான். இது எல்லாத்தையுமே வந்து அந்த டேங்க் ஃபேமிலியோட லீடர் அந்த மானங்கட்டவனும் உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கான், எதுவுமே சொல்லாம. உடனே அங்க இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாம் ஹீரோயினோட அம்மாவை ரவுண்ட் அப் பண்ண ஹீரோயினோட அம்மா எல்லாத்தையுமே கோவத்துல செம்மையா அடிக்கிறாங்க. அவங்க அடிக்கிறதுல எல்லாருமே இறந்து போயிருவாங்க போல, அந்த அளவுக்கு அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்து அங்க இருக்கிற டான் ஃபேமிலி லீடரே ஆடி போயிடுறாங்க. அந்த ஆள் எல்லாம் மரண பயத்தை உள்ள வச்சுட்டு, இங்க பாருமா இது எங்க ஃபேமிலியோட முக்கியமான நாள், இத தயவு செஞ்சு ஸ்பாயில் பண்ணிடாத, எது வந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இந்த யங் மாஸ்டர் அப்பயுமே அடங்காம ஹீரோனோட அம்மா பார்த்துட்டு, இன்னைக்கு நான் உன்னை பண்ண போற டார்ச்சர்ல நீ என் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கணும், என்கிட்ட உயிர் பிச்சை கேட்கணும், அந்த அளவுக்கு நான் உன்னை டார்ச்சர் பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோனோட அம்மா எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் வலி தாங்க முடியாம அப்படி கீழே விழுந்துடுறாங்க. அவங்க கத்துறதுல டேங்க் பயந்து போய் அவங்க அப்பா பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறான். அப்பா ப்ளீஸ் பா என்னை எப்படியாவது காப்பாத்துங்க இந்த பொம்பளை கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இத பார்த்தோன்னா அந்த டேங்க் ஃபேமிலி லீடருமே, என்னையா பாத்துட்டு இருக்கீங்க, நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, இங்க ஒரு பொம்பளை வந்து நம்ம எல்லாத்தையுமே எதிர்த்து பேசிட்டு இருக்கா, என் பையனையே அடிக்க வந்துட்டு இருக்கா, என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னா அங்க வந்திருக்க பெரிய மனுஷங்க எல்லாம், என்னம்மா யார் நீ, நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா, எங்ககிட்டயே வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கா, போ போ வெளில போ அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னு ஹீரோ நம்ம சமய கடுப்பாயிடுறாங்க. என்ன பணக்காரங்க நீங்க, உங்க பசங்களை நீங்க இந்த லட்சத்துல வளர்த்து வச்சிருப்பீங்களா, ஒரு பையன் எப்படி வளர்றான்னு சொல்லிட்டு நீங்க தான் பாக்கணும், உங்க பையன் தப்பான வழியில போனா தப்பு பண்ணாம நீங்க தான் தடுக்கணும், அதை விட்டுட்டு நீங்களே என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தா உங்க பசங்க எல்லாம் இப்படிதான் வளருவாங்க, உங்ககிட்ட பணம் இருக்கு பதவி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி வேணாலும் ஆள்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா, இன்னைக்கு உங்க எல்லாத்துக்குமே லெசன் எடுக்கதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யங் மாஸ்டரோட கழுத்தை பிடிச்சு ஹீரோயினோட அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. அவரோட வாயில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த யங் மாஸ்டரோட அண்ணா உள்ள வந்துட்டு இருக்கான். இவங்களுமே கவர்மெண்ட்ல ஒரு பெரிய பதவியில இருக்கவங்க போல. அவங்க வந்த உடனே, என்ன என் தம்பியை கொல்லான்னு பாக்குறியா, அவனை விட்டுரு இல்லாட்டி நான் அவனை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயினோட அம்மா அவனோட கழுத்து நெரிச்சிட்டே இவ அண்ணங்காரனுக்கு எட்டி ஒரு மிதி மிதிக்கிறாங்க. அவன் உடனே சீக்கிரமா ஆர்மியும் டாக்டரும் கூப்பிடுங்க, இவ சாதாரண லேடி மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற செக்யூரிட்டி எல்லாம் வந்து ஹீரோயினோட அம்மாவை கன் பாயிண்ட்ல நிக்க வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு கவர்னரோட லீடர் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே இந்த டேங்க என்ன சொல்றாங்க, வாங்க வாங்க இந்த பொம்பளை என்னோட தம்பியை வந்து கொலை பண்ண பார்த்தா வந்து என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள ஜெனரல் இன்னுமே வந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் எல்லாத்தை விட பெரிய இடமாச்சே. இவங்கள பார்த்தோன்னே எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே உட்கார்ந்துடுறாங்க. டான் ஃபேமிலி லீடர் உடனே ஜெனரல் இன்னும் பார்த்துட்டு, வாங்க வாங்க இவங்க என் பையனை கொல்ல பாக்குறாங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜெனரல் லின் வந்து அவங்க டீச்சரை பார்த்த உடனே எல்லாரும் முன்னாடி வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கறாங்க. அவங்க என்னோட டீச்சர், நீ என்னோட டீச்சரை புள்ளி பண்ணான்னு பாக்குறியா சொன்ன உடனே அந்த யங் மாஸ்டரோட அண்ணாக்காரன் பயப்பட ஆரம்பிச்சுட்டான். ஐயோ தயவு செஞ்சு பிளீஸ் என்ன மன்னிச்சிருங்க
சொல்றாங்க, இவங்க உங்க டீச்சர்னு எனக்கு தெரியாது, என்னோட ஃபேமிலில இருக்கவங்க தப்பு பண்ணிட்டாங்க, என்னோட தம்பிக்கு நானே பனிஷ்மெண்ட் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யங் மாஸ்டர் போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஹீரோயின் அம்மா அடிச்சதுல அவன் வாயில இருந்து ரத்தமா ஊத்திட்டு இருந்தது. அவனும் போட்டு அடிக்க அவனால வலி தாங்க முடியாம, அண்ணா ப்ளீஸ் நான் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கான். அப்போ ஜெனரல் சொல்றாங்க, இந்த பனிஷ்மெண்ட் இன்னும் பத்தாது, இவன் கூட சேர்ந்து தப்பு பண்ணவங்க எல்லாத்துக்குமே நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த லீடர் சொல்றான், ஆமா எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இவங்க எல்லாத்துக்குமே நம்ம தூக்கு தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டோட அந்த யங் மாஸ்டர் அவன் அண்ணா கிட்ட கதறான், அண்ணா ப்ளீஸ் நான் எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவனால எதுவுமே பண்ண முடியல. அவன் நேரா ஹீரோயினோட அம்மாவோட கால்ல விழுந்து கெஞ்சிட்டு இருக்கான், ப்ளீஸ் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீங்க யாரும் தெரிஞ்சுக்காம நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், என்ன உயிரோட விட்டுருங்க, நான் பண்ணது பெரிய தப்பு தான், என்ன மடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். இத பாக்குற ஹீரோயினோட அம்மாவுமே, என் பொண்ணு உங்ககிட்ட இப்படிதானடா கெஞ்சினா, அவ வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டீங்கல்ல, இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்டா, நான் இப்ப உனக்கு கொடுக்கற பனிஷ்மெண்ட்க்கு அப்புறம் தான் பொண்ணுகளை தொண்ணுன்னா எல்லாருமே யோசிப்பாங்க, அந்த அளவுக்கு நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் அப்போ அவன் கூட சேர்ந்து சில ரவுடிஸ் எல்லாருமே வந்து தப்பு பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே கொல்ல சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி தருவிரியா வளர்த்த உன்னோட பேரண்டும் சாக வேண்டியவங்க தான், அவங்களையுமே கொன்றுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த டேங் ஃபேமிலி மொத்தத்துமே இல்லாம ஆக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட் கொடுத்துறாங்க. இதை கேட்டோன்னா ஜெனரல் இன்னுமே, ஆமா என்னோட டீச்சர் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுறாங்க. இப்போ டேன் ஃபேமிலி எந்ததுக்கான அடையாளமே தெரியாம எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. ஹீரோயினோட அம்மாக்கு இப்ப அவங்க பொண்ணு மூஞ்சிதான் ஞாபகத்துக்கு வருது. என்னதான் இதெல்லாம் பண்ணாலுமே அவங்களால ஏத்துக்கவே முடியல. அவங்க அப்பயுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ அந்த லீடருக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கால் வருது. ஹீரோயின் அம்மா கிட்ட சொல்றாங்க, உங்க பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருந்து மிஸ் ஆயிட்டாங்களாமா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் அம்மா என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு வேகமா ஹாஸ்பிட்டல் வந்து பாக்குறாங்க. ஹீரோயினை வந்து யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த ஜெனரல் சொல்றாங்க, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, உங்க பொண்ணை நாங்க எப்படி இருந்தாலும் காப்பாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அம்மா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க, நான் எவ்வளவு பெரிய ஆளு, ஆனா என்னால என் பொண்ணையை காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீக் ஆகி அழுக ஆரம்பிக்கிறாங்க. கிட்னாப் பண்ணிட்டு போனவங்களுமே வந்து ஒரு ரிட்டன் நோட் எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காங்க, பொண்ணு என்னோட கஸ்டடியில இருக்கான்னு சொல்லிட்டு. இதை பார்த்தோன்னே ஹீரோயினோட அம்மா வந்து செம கடுப்பாக்குறாங்க, யார் இவ்வளவு தைரியமா வந்து இந்த மாதிரி நோட் எழுதி வச்சுட்டே கிட்னாப் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்க ஜெனரல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல டீச்சர், பார்டர்ல ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னு, பார்டர்ல இருக்க எனிமி எல்லாம் வந்துட்டு நம்ம நாட்டுல இருக்க பொண்ணை கடத்திட்டு போய் சில ஏஜென்ட்டுக்கு வித்துறாங்க, சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் கடத்திட்டு போய் அவங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் விக்கிறாங்க. அப்படி அவங்க கடத்திட்டு போனவங்க யாருமே இது வரைக்கும் உயிரோட எங்களால மீட்க முடியல, அதனாலதான் நாங்க உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அம்மா அப்ப மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, நான் செல்ஃபிஷா இருந்திருக்க கூடாது, நான் இப்படி வம்பு வேண்டாம் நிற்க போய்தான் என் பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுறாளோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜெனரல் லின் சொல்றாங்க, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, கண்டிப்பா உங்க பொண்ணை எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, நான் இந்த கேஸ் எடுத்துக்கிறேன், என் பொண்ணை கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சே தீருவேன், இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினோட அம்மாக்கு ஹீரோயின் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த க்ளூமே இல்ல. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க, அவனை கிட்னாப் பண்ணிட்டு வந்தவன் சின்ன கூண்டுக்குள்ளதான் போட்டு அடைச்சு வச்சிருக்கான், கூட இன்னொரு பொண்ணுமே இருக்கா, அவ பேரு சூ, கடத்திட்டு வந்தான் இல்லையா அவன் பேரு மோ, அவன் சாப்பிட்ட மிச்சத்தை தான் கொண்டு வந்து ஹீரோயினுக்கும் அந்த பொண்ணுக்கும் சாப்பிட கொடுப்பான் போல. உள்ள அந்த மூவோட அண்ணன்காரன் வந்துட்டு இருக்கான், இவன் பேரு வந்து ராய், இவன் தான் வந்து பொண்ணுங்களை அப்புறம் குழந்தைகளை அப்புறம் பெரியவங்க எல்லாம் கடத்தி அவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாம் விக்கிறவன். மூ வந்து அவன் அண்ணா கிட்ட சொல்றான், பாருனா லட்டு மாதிரி 2 புடிச்சிட்டு வந்திருக்கேன், இந்த பொண்ணுங்களை வித்தா நமக்கு 1 மில்லியனுக்கு மேல பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ராய் உடனே அவன் தம்பி கண்ண சப்பன அரைஞ்சிட்டு, என்னடா பண்ணி வச்சிருக்க, இந்த பொண்ணு யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போன்ல ஹீரோயினோட போட்டோவை காட்டுறாங்க. இந்த பொண்ணை ஆர்மி ஆபீசர்ஸ் எல்லாம் வெறிக்கொண்டு தேடிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட அம்மா ஜெனரல் லின்னோட டீச்சர், அவங்க எவ்வளவு பெரிய வித்துக்காரங்க தெரியுமா, அவங்களுக்கு ஸ்பெஷல் எபிலிட்டி எல்லாம் இருக்கு, அவங்க கிட்ட இருந்து யாருமே தப்பிக்க முடியாது, அவங்க இந்த உலகத்திலே ஒரு ஹீரோ மாதிரிடா, அவங்க பொண்ணு போய் கடத்திட்டு வந்திருக்க, அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மள கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே மூ வந்து ரொம்பவே பயப்பட
ஆரம்பிக்கிறான். உடனே ஹீரோயினை வெளில எடுத்துட்டு வந்துட்டு அவளுடைய தலையெல்லாம் கிளீன் பண்ணி விட்டுட்டு தெரியாம பண்ணிட்டமா, நீங்க இருந்து போயிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ ராய் சொல்றான், என்னடா தெரியாம பண்ணிட்ட, நீ ரொம்ப லேட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றான், இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், நீங்க என்ன விட்டுருங்க, நான் எங்க அம்மா கிட்ட உங்களை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ராய் சொல்றா, டேய் அவளை நம்பாதடா, நீ அவளை விட்டுன்னு வச்சுக்கோய, அவ நேரா அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லி நம்ம எல்லாத்தையுமே கொண்டு போட்டுருவா, அதுக்கு பதிலா நம்ம பேசாம இவளை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்ல, இவ கேட்டோன்னு ஹீரோயின் சொல்றா, இல்ல நான் நிஜமாலுமே எங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன், நீங்க தயவு செஞ்சு என்ன ரிலீஸ் பண்ணுங்க, என்ன நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ராய் வந்து இது எதுவுமே நம்புற மாதிரி தெரியல. அவன் உடனே இல்ல இந்த பொண்ணு கண்டிப்பா அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்துருவா, நம்ம உயிரோடு இருக்கணும்னா இந்த பொண்ணை கொல்றதா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கிட்ட கொல்ல சொல்றான். ஹீரோயின் காலெல்லாம் பிடிச்சு கெஞ்சுறா, ப்ளீஸ் என்ன உயிரோட விட்டுருங்க, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வந்து கத்தி எடுத்துட்டு ஹீரோயினை குத்துற மாதிரி வரான். அப்போ ராய் சொல்றான், இங்க பாரு, அவளை இப்போ ஒண்ணு கொல்ல வேண்டாம், அவளை அந்த கூண்டுக்குள்ள போட்டு லாக் பண்ணி வை, இவளை நம்ம வித்து கொஞ்சம் காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். அதனால மூவே வந்து அந்த கூண்டுக்குள்ளே தள்ளி விட்டுறான். அப்போ அந்த கூண்டுக்குள்ள இருக்க அந்த சூப் ஒண்ணு வந்து அந்த மூ சாப்பிட்டு மிச்ச வச்ச ஃபுட் எடுத்து சாப்பிட போறா. அப்ப ஹீரோயின் தான், சீச்சி அதெல்லாம் சாப்பிடாத, அவன் அதை எச்சில் பண்ணி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க பாக்கெட்ல இருக்க பிஸ்கெட் பாக்கெட்டை கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு ஹீரோயின் பிடிச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடில இருந்தே இருந்திருப்பா போல, எதுவுமே சாப்பிடாம இருந்து அந்த பிஸ்கெட்டை அப்படி சாப்பிடுறா. ஹீரோயினுக்கு அவளை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க இந்த ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு எங்க போனாங்கன்னு தெரியல, எந்த க்ளூமே கிடைக்கலையா, அதனால அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணை எப்படி தேடுறதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அந்த பார்டருக்கு தனியா போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ ஜெனரல் லின் வந்து சொல்றாங்க, இப்போ பார்டர்ல நிலைமை சரியில்லை, எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போயிட்டு இருக்கு, இப்போ என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயம் அந்த லீடர் வந்து சொல்றாங்க, உங்க பொண்ணு யாரு கடத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு, அது ராய் கேங்கோட மூணு சொல்லிட்டு ஒரு ஆள் தான் கடத்திருக்கான், அவன் பெரிய பணக்காரன், அவனோட பிளேஸ்க்குள்ள நுழையிறது ரொம்பவே கஷ்டம், அவங்க வேற பார்டர் சைட்ல தான் இருக்காங்க, அவனோட தம்பி மூ வந்துட்டு அடிக்கடி கிளப் வரத வழக்கமா வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளப்போட அட்ரஸ் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோயினோட அம்மாவுமே, நீங்க யாரும் வர வேண்டாம், எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஜெனரல் லின் வந்து அவங்களுடைய சீலையும் கிரெடிட் கார்டும் கொடுக்குறாங்க, இது நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா அந்த மூவை தேடி அந்த கிளப்புக்கே வந்துடுறாங்க. மூ வந்துட்டு ஹீரோயினோட அம்மாவை பார்த்தோன்னே செமையா ஷாக் ஆகி, யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் அம்மா கேக்குறாங்க, என் பொண்ணை நீ தானே கடத்திட்டு வந்திருக்க, என் பொண்ணு எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் உடனே, என்ன நீ ஒரு பொண்ணு தானே, நீ வந்து என்ன மிரட்டுவியா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா பேசிட்டு இருக்கான். ஹீரோயினோட அம்மா உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு அந்த மூ பக்கத்துல போய் கேக்குறாங்க, இங்க பாரு, நான் உன்னை உயிரோட விடணும்னா நீ என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லிடு, இல்லாட்டி நான் உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த கிளப்போட ஓனர் வந்துட்டு, நீங்க எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஃப்ரெண்டு மூவை நீங்க அடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு அந்த மூக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். நீ எதுக்கும் பயப்படாதடா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெயிட்டரை அடிக்க சொல்றான். ஹீரோயினோட அம்மா எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுறாங்க. இத அந்த கிளப்போட ஓனருமே ஷாக்கா பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் அம்மா அந்த மூவோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லு, என் பொண்ணு எங்க இருக்கா, உனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உனக்கு கொன்னே போட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. அவன் வந்துட்டு ஹீரோயினோட அம்மாவே மிரட்டுறான், என்ன மட்டும் நீ உயிரோடு இல்லைன்னா உன் பொண்ணை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயினோட அம்மாவுமே பொறுத்து பார்த்தாங்க, இவன் ஓவரா பேசுறான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பாட்டில் எல்லாம் நல்லா சுக்குனரா உடைச்சு அதை அவன் வாயிலே போட்டுறாங்க. என்னடா என் பொண்ணை கடத்தி வச்சுட்டு என்கிட்ட மிரட்டிட்டு இருக்கியா, நீ சொல்லலைன்னா நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நான் கஷ்டப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டிங் பிளேட் எடுத்து அவனோட பல்லெல்லாம் புடுங்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் உடனே வழியில கதற ஆரம்பிக்கிறான், ஐயோ தயவு செஞ்சு ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, உங்க பொண்ணு எங்க இருக்கான்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவை கூப்பிட்டு போறான். அப்போ அந்த பார்டர் கண்ட்ரியோட கவர்னர் வந்திருக்காங்க. இந்த மூவை பார்த்துட்டு, இங்க பாருங்க, இந்த மூ வந்து தப்பானவன் தான், அதுக்காக நீங்க எல்லாம் அவனை பனிஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, கேட்டோன்னே ஹீரோயினோட அம்மா வந்துட்டு அந்த ஜெனரல் லின் கிட்ட வந்து ஒரு சீல் வாங்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதை காட்டுறாங்க. அதை காமிச்சோன்னே இவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க, நீங்க தான் ஜெனரல் லின்னோட
உங்களோட டீச்சரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்களுக்கு குமிஞ்சு வணக்கம் வைக்கிறாங்க. அந்த மாடலோட கவர்னரே சொல்லிடுறாங்க, நீங்க இந்த மூவை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எங்களோட சைட்ல இருந்து நாங்க எதுவும் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப ஹீரோயின் அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இங்க பாருங்க இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? ஸ்மக்லிங் பண்றாங்க, பார்டர் சைட்ல இருக்க பொண்ணுங்க, குட்டி பசங்க, வயசானவங்க அவங்க எல்லாத்தையுமே கடத்திட்டு வந்து அவங்களுடைய ஆர்கன் எல்லாத்தையுமே வந்து விக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த கவர்னருமே இதுக்கு எல்லாத்துக்கும் நானே முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிளப்போட ஓனர் வந்து மூவோட ஃப்ரெண்டு தானே, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தான் இல்லையா, அவனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு வா மேலயுமே டவுட்டா இருக்கு, இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட கிளப்பையுமே நான் சீல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த மூ வந்து ஹீரோயினோட அம்மாவை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டு உங்க பொண்ணு உள்ளதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஹீரோயின் அம்மா பாக்கலாம்னு சொல்லி போறப்போ அங்க இந்த மூவோட அடியாட்கள் எல்லாம் வந்து ஹீரோயினோட அம்மா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மா எத்தனை பேர் வந்தாலும் அசராம அடிப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் அடிச்சு போட்டு ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நிறைய பொண்ணு பிடிச்சு வச்சிருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ராய் உள்ள வரா, எனக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உங்களை எதிர்க்கிறதுக்கு நான் என்னோட சைட்ல இருந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆன ஆளை கூப்பிட்டு வந்திருக்கேன், இவன் உங்களை கொன்றுவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயினோட அம்மா ஒரே ஒரு கிக்கு தான் கொடுக்கறாங்க, அவன் அந்த ஸ்பாட்ல இறந்து போயிடுறான். ஹீரோயினோட அம்மா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க. அப்போ அந்த நாட்டோட கவர்னருமே வந்து அந்த ராய அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாங்க. ராய் வந்து போகும்போதே கத்திட்டு போயிட்டு இருக்கான், என்ன நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா உன்னோட வீக்னஸ் என்னன்னு தெரியாதா எனக்கு, உன்னோட பொண்ணு தானே உன்னோட வீக்னஸே, அவ சாப்பிடுற சாப்பாட்டுல நான் பாய்சன் கலந்துருக்க, அதுவும் ஸ்லோ பாய்சன் மாதிரி கலந்துருக்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் உயிரோட இருப்பா, உன் பொண்ணை நீ எப்படி காப்பாத்த நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினோட அம்மாக்கு மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் வெளியில எதுவும் காட்டாம என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ராயும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஹீரோயின் அம்மா அங்க இருக்கிற பொண்ணுங்களை எல்லாத்தையுமே வந்து அவங்க அட்ரஸ் எங்கன்னு கேட்டு அவங்க வீட்லயே ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோயின் கூட ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா சூ, அவ ஹீரோயினை பார்த்துட்டு சொல்றா, எங்க அப்பா இங்க பெரிய ஆபீசரா இருக்காங்க, நாங்க இங்க பயங்கர ரிச்சு, எங்க கிட்ட நிறைய பவர் இருக்கு, உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா என்கிட்ட கேளு, நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோயினோட அம்மாவுமே எங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுறப்போ நாங்க கண்டிப்பா கேக்குறோமா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவரோட அம்மாவை ஹக் பண்ணிக்கிறா, எனக்கு தெரியுமா நான் எங்க இருந்தாலும் நீங்க என்ன காப்பாத்த வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு ரொம்ப பசிக்குதுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினை கூப்பிட்டு போய் அவங்க அம்மா நல்லா சாப்பிட வைக்கிறாங்க. ஹீரோயின் இவ்வளவு நாள் எதுவும் சாப்பிட்டு இருக்க மாட்டாளையா, அவ பசியில நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் அம்மாவுமே நிறைய சாப்பிடுமா, உனக்கு என்ன வேணாலும் கேளு, அம்மா சாப்பிடறதுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்ச உடனே ஹீரோயினுக்கு ட்ரெஸ் வாங்க ஒரு மாலுக்கு தான் போறாங்க. அங்க வேலை பாக்குற பொண்ணுமே வந்து ஹீரோயினோட ட்ரெஸ் பார்த்துட்டு இந்த பொண்ணோட ட்ரெஸ் ரொம்ப கிழிஞ்சிருக்கு, இந்த பொண்ணெல்லாம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட அம்மா என் பொண்ணு உள்ள வரக்கூடாது சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. இங்க சண்டை நடக்கிறத பார்த்துட்டு அந்த ஷாப்போட மேனேஜர் வந்து சொல்றான், இங்க பாருங்க இந்த மால்ல இருக்க ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி, உங்களை எல்லாம் பார்த்தா இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்க வந்தவங்க மாதிரி தெரியல, நான் உங்களை ஷாப் குள்ள விடுறேன், ஆனா நீங்க வந்து கண்டிப்பா ட்ரெஸ் வாங்கணும், நீங்க அப்படி ட்ரெஸ் வாங்கலைனா இங்க என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மாவுமே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட உனக்கு என்ன ட்ரெஸ்ஸா பிடிக்குது போய் போட்டு வா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நிக்கிறாங்க. அம்மா இந்த ட்ரெஸ் எனக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அம்மா வந்து பில்ல பே பண்ணலாம்னு சொல்லிட்டு பர்ஸ் தேடுறாங்க. ஆனா ஹீரோயின் அம்மா வரும்போது கார்டை எடுக்காம வந்திருப்பாங்க. பாக்குற சேல்ஸ் கேர்ள்மே நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இவங்களை பார்த்தாலே பிச்சைக்காரங்க மாதிரி தெரியுது, இவங்க கண்டிப்பா ட்ரெஸ் எடுக்க போறது இல்லைன்னு, இப்ப பாருங்க அவங்க கார்டு எடுத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது மேனேஜர் சொல்றான், ஆமா இவங்க கிட்ட தான் காசு இல்ல, அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேல்ஸ் கேர்ள் கிட்ட சொல்லி ஹீரோயினோட ட்ரெஸ் கழட்ட சொல்றான். அந்த பொண்ணுமே கழட்ட போக அப்போ ஹீரோயினை அந்த ரவுடிஸ் எல்லாம் சேர்ந்து அபியூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, ஹீரோயினுக்கு அது ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் கதறாங்க, ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்தோன்னே ஹீரோயினோட அம்மாக்கு சம கடுப்பாயி ஹீரோயினோட அம்மா அந்த சேல்ஸ் லேடியோட கையை பிடிச்சு உடைச்சிடுறாங்க. அந்த சமயம் உள்ள வந்துட்டு ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கா. இவ யாருன்னா ஹீரோயினோட அம்மா காப்பாத்திருப்பாங்க இல்லையா அந்த சூ பொண்ணு தான். அவதான் இந்த மாலோட ஓனர் போல. அவ அந்த மேனேஜரையும் அந்த பொண்ணையும் திட்டுறா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, நீங்க 2 பேருமே அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளுங்க, இந்த மாதிரி கஸ்டமரா வரவங்க கிட்ட இப்படிதான் நீங்க நடந்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட அப்போ அந்த சேல்ஸ் கேர்ள்மே நீ யாருடி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போறா. அப்ப மேனேஜர் உடனே அட பைத்தியமே அவங்கதான் இந்த ஷாப்போட ஓனர், அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சூ வந்துட்டு அவங்க 2 பேருமே மன்னிக்காம வேலையை விட்டு தூக்கிடுறா. அப்போ சூ வந்து ஹீரோயின் கிட்ட அவங்க 2 பேரும் பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிடு, உனக்கு இங்க என்ன ட்ரெஸ் வேணாலும் எதுவா இருந்தாலும் எடுத்துக்கோ, உங்க அம்மாவால தான் நான் இங்க நின்னுட்டு இருக்கேன், நீ இப்ப போட்டிருக்க ட்ரெஸ் நீயே வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா
நீ உடனே ஊருக்கு போகணும்னு அவசியம் இல்ல, இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போ, நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அம்மாவுமே சரிமா உனக்கு ஆசையா இருந்தா இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அப்பன்னு பார்த்து ஹீரோயினுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது வேலையை காட்ட ஆரம்பிக்குது. ஹீரோயின் அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு. நர்ஸ் சொல்றாங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பசிக்கும், நம்ம அவங்களுக்கு எப்பவுமே ட்ரிப்ஸ் போட்டு தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் வாயை திறக்கிறாங்க. அதுல கொஞ்சம் ஏதோ புகை மாதிரி வருது. அவங்களோட வாயில இருந்து ஏதோ ஒரு கேப்சூல் மாதிரி வருது. அவங்களோட கையில ஏதோ மேஜிக் லெட்டர் மாதிரி வந்துட்டு போகுது. ஹீரோயினோட அம்மா அதை படிச்சுட்டு வெளில வந்துடுறாங்க. ஹீரோயினோட அம்மா வெளில வந்துட்டு அந்த லீடர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, என் பொண்ணுக்கு பிளாக் மேஜிக் பண்ணிருக்காங்க, இதை 7 நாளுக்குள்ள சரி பண்ணலனா என் பொண்ணு அவளோட கண்ட்ரோல் இழந்துருவா, அதுக்கப்புறம் அவங்க சொல்றதா அவ கேப்பா, எனக்கு இது யார் பண்ணாங்கன்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லீடர் சொல்றாங்க நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயினோட அம்மாவுமே எனக்கு யார் ஹெல்ப் வேண்டாம், எது வந்தாலும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா போறாங்க. அப்போ பார்டர்ல ஒரு பொண்ணை மீட் பண்றாங்க. அந்த பொண்ணு ஹீரோயினோட அம்மா கிட்ட ஹெல்ப் கேக்குற மாதிரி வரா. இங்க பாருங்க என்ன நிறைய பேர் துரத்திட்டு வந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்தா, என் கால்ல எல்லாம் அடிபட்டுருச்சு, கொஞ்சம் எனக்கு மருந்து போட்டு விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவே செடியூஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஹீரோயினோட அம்மாக்கு புரியுது இந்த பொண்ணு கிட்ட தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையாலே மெடிசன் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு ஹீரோயினோட அம்மா கிட்ட செடியூஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஹீரோயினோட அம்மாவே க்ளோஸா போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு கத்தி எடுத்து ஹீரோயினோட அம்மாவை குத்தலான்னு சொல்லிட்டு வரா. ஆனா அப்போ ஹீரோயினோட அம்மா கையை பிடிச்சிடுறாங்க. ஹீரோயின் அம்மா கேக்குறாங்க சொல்லு யார் நீ, யார் என்ன கொலை பண்ண ஏவி விட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா இங்க பாரு நீயும் உன்னோட பொண்ணும் இந்த பூமியில வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவங்க, நீ ஆர்மி ஆபீசரா இருக்கும் போது ஒரு ஜாப்பனீஸ் போர்ஸ பகிச்சுக்கிட்டல, அவங்கதான் உன் பொண்ணு மேல பிளாக் மேஜிக்க ஏவி விட்டுருக்காங்க, அவங்க கிட்டதான் இந்த பிளாக் மேஜிக்கான மாத்து மருந்து இருக்கு, அது ஒரு வாரத்துல உன் பொண்ணு கொடுக்கணும், அப்படி இல்லாட்டி உன் பொண்ணு செத்து போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோட அம்மா நேரா இந்த பொண்ணு ஜெனரல் லின் கிட்ட தான் கூப்பிட்டு வராங்க. அந்த ஜாப்பனீஸ் கிரிமினல் அந்த மேங்கு தான் என் பொண்ணுக்கு பிளாக் மேஜிக் பண்ணிருக்கான், அத நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதோ நான் கூப்பிட்டு வந்திருக்கேன்ல, இவதான் அவ வாயால சொன்னா அப்படின்னு சொன்ன உடனே ஜெனரல் லின் சொல்றாங்க ஓ இந்த பொண்ணு அதுக்கு உடந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க. அப்போ ஹீரோயின் அம்மா சொல்றாங்க இவ பொண்ணு இல்ல, இவ பையன், இவ என்ன கொல்றதுக்கு அனுப்பி வச்சிருக்கான், நீங்க இவளை பிடிச்சு ஜெயில போடுங்க, நாளைக்கு நான் அந்த ஜப்பான் போய் அந்த மேங்க ஒரு வழி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டான ஜெனரல் லின்னுமே நீங்க தனியா போறது சரியில்லை, நான் வேணா கொஞ்சம் என்னோட ஆர்மி போர்ஸ அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லும் போது ஹீரோயின் அம்மா சொல்றாங்க இல்ல எது வந்தாலும் நான் தனியா ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஜப்பான்ல அந்த பிளாக் மேஜிக் பண்ண அந்த மேங்க தான் காட்டுறாங்க. இவன் பெரிய கிரிமினல் போல, இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் ஹீரோயினுக்கு பிளாக் மேஜிக் பண்ணிருப்பாங்க. அவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா ஹீரோயினோட அம்மாவை பழி வாங்குறதுக்கு அவ பொண்ணுக்கு பிளாக் மேஜிக் வச்சாச்சு, அவ பொண்ணு கண்டிப்பா செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனுமே ஹீரோயின் அம்மாவோட எனிமி தான் போல. டைம் சண்டை நடக்கிறப்போ இவன் ஹீரோயினோட அம்மா கிட்ட உயிர் பிச்சை கேட்டிருப்பா, தயவு செஞ்சு ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். ஹீரோயினோட அம்மாவுமே பாவம் பார்த்து அவனை விட்டுருப்பாங்க. இப்போ அவன் இததான் சொல்லிட்டு இருக்கா, அவ போட்ட உயிர் பிச்சையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு இப்ப உயிரோடு இருக்கிற ஒரு நிமிஷமே அவ பிச்சை போட்ட வாழ்க்கை எனக்கு ஞாபகம் வருது, இதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு அவளோட உயிரா இருக்க அவ பொண்ணை கொன்னாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இந்த கிரிமினல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊர்ல இருக்க சில பொண்ணுங்களை எல்லாம் கடத்திட்டு வருவாங்க, ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணி அந்த இடத்துல ஹீரோயினோட அம்மாவுமே ஃபேஸ கவர் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அந்த மேங்கோட வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லா பொண்ணுங்களோட ஃபேஸ்ல இருக்க கவரையும் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட அம்மா அவங்க ஃபேஸ்ல இருக்க கவரை அவங்களே எடுத்துட்டு இத பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அன்னைக்கு உன்னை மன்னிச்சு விட்டது பெரிய தப்பு தான்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பிளாக் மேஜிக் பண்ணி என் பொண்ணை கொள்ள துணிவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத பார்த்தோன்னா அந்த மேங்குமே பல்ல காட்டிட்டு இருக்கான், உன்னால என்ன பண்ண முடியும், உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோட அம்மா ஏதோ ஒரு ஊசியை தூக்கி வீசுறாங்க. அது அவனோட கழுத்துல பட்டு அவன் செத்து போயிடுறான். அவன் கிட்ட அந்த பிளாக் மேஜிக்கான மாத்து மருந்து இருக்கு, அவங்க அம்மா அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த மேங் லீடர் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்காங்க. ஒன்னு அன்னைக்கு பாவம் பார்த்து விட்டது என்னோட தப்பு தான், இப்போ பாவம் பார்த்து விட்டதுனால தானே நீ நிறைய பொண்ணுங்களை கிட்னாப் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்க, மட்டும் இல்லாம என் பொண்ணே நீ குள்ள துணிஞ்சிட்டல்ல, இதுக்கு மேல உன்னை உயிரோட விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவன் வழக்கம் போல ஹீரோனோட அம்மா கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறான், ப்ளீஸ் என்ன உயிரோட விட்டுரு, நான் எங்கேயாவது அப்ரோட் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மா அசந்த நேரமா பார்த்து கண்ணை தூக்கி முன்னாடி நின்னுட்டு இருக்கான். ஹீரோனோட அம்மாவுமே இந்த ஜுஜிபி கண்ணு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷூட் பண்ண புல்லட் எடுத்து அவன் மேலே போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவனை கழுத்து நெரிச்சு கொண்டுறாங்க. ஹீரோயின் அம்மா ஹீரோயின் கிட்ட அந்த மாத்து
மாத்து மருந்து கொடுக்கறாங்க. அது கொடுத்தோன்னே ஹீரோயின் வாமிட் எடுக்கிறா. அதுல அந்த பிளாக் மேஜிக்மே கலைஞ்சு போயிருது. இப்ப இந்த ஹீரோயினோட அம்மாவுக்கு நிம்மதியாவே இருக்கு. இத பாக்குற ஹீரோயினுமே சந்தோஷப்படுறா. அம்மா நான் உங்க கூட ரொம்ப நாள் உயிரோடு இருப்பேன்ல, எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் அம்மாவுமே இதுக்கப்புறம் நான் உன்னை எங்கேயுமே தனியா விட்டுட்டு போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜெனரல் லின் வந்து ஹீரோயினோட அம்மாக்கு கால் பண்ணி சொல்றாங்க, உங்களாலதான் எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆயிடுச்சு. இப்போ பார்டர்ல நமக்கு எனிமீன் யாருமே இல்ல. இப்போ மக்கள் எல்லாம் வந்து சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அம்மா வந்துட்டு அவங்க பொண்ணு மட்டும் காப்பாத்தல, அந்த நாட்டுல இருக்க நிறைய பொண்ணுகளையுமே காப்பாத்தி இருக்காங்க. அவங்க நாட்டையுமே வந்து கிட்டவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி இருக்காங்க. இதோட இந்த டிராமா கம்ப்ளீட் ஆகுது. டிராமா பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சுல, அதனாலதான் போட்டேன். உங்களுக்குமே இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.